ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல் பட்ஜெட் சமையல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப ஸ்வீட்டான ஜூஸியான ஜிலேபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம சூப்பரான ஜூஸியான ஜிலேபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மைதா மாவு இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு அளந்துக்கிறேன். 2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கடலை மாவு சேர்த்து செய்யும் போது நம்ம கடையில் வாங்குற மாதிரி பர்ஃபெக்டான ஜிலேபி கிடைக்கும். இப்போ இது கூட ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கோங்க. கலர் பொடி சேர்த்துக்கிறேன். நான் எல்லோ ஃபுட் கலர் தான் சேர்த்துருக்கேன். இப்போது இது கூட புளிச்ச தயிர் ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ஈனோவில் லெமன் இருக்கு இல்லையா, அது சேர்த்துக்கிறேன். இப்போ ஈனோ வேண்டாம் அப்படின்றவங்க நம்ம சமையல் சோடா கூட சேர்த்து செய்யலாம். இப்போ இது எல்லாமே சேர்த்ததுக்கு அப்புறமா ஓரளவுக்கு இந்த மாதிரி பேட்டரை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கலந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. இப்போ தோசை மாவு பதமும் இல்லாமல் இட்லி மாவு பதமும் இல்லாமல் நடு மத்தியில் இருக்கணும் இந்த மாவோட கன்சிஸ்டன்சி. ஓகே, இதை கொஞ்சம் 2 நிமிஷம் மூடி போட்டு வைப்போம். ரொம்ப நேரம் ஈனோ சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம ரொம்ப நேரம் ரெஸ்ட் விடக்கூடாது. ஸோ அதுக்குள்ளே நம்ம இப்போ சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். நான் காட்டுற இந்த கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா அதே கப்பில் 2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். இன்னும் எனக்கு ரொம்ப சுகர் அதிகமாக வேணுன்றவங்க எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு அதே எல்லோ ஃபுட் கலர் தான் சேர்த்துக்கிறேன். ஃபுட் கலர் ஆப்ஷனல், வேணுன்றவங்க சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம கையில் எடுத்து பார்த்தா லைட்டாக ஒட்டி வரும்ல, அந்த மாதிரி இருந்தால் போதும். அது ரெஸ்ட் ஆகட்டும். இப்போ நம்ம ஜிலேபி பால் கவர் இல்லை ஜிலேபி பைன்னு ஒன்று இருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாதவங்க இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் எல்லார் வீட்லேயுமே இருக்கும் இல்லையா, அந்த வாட்டர் பாட்டிலை மூடி எடுத்துக்கிட்டு நம்ம முறுக்கு சுடுற கம்பி இருக்கும் இல்லை சின்ன கம்பி ஏதாவது நம்மக்கிட்ட இருக்கும் இல்லையா, அந்த கம்பி இந்த மாதிரி அடுப்பில் சூடு காமிச்சிட்டு அதோட நடுமத்தியில் நம்ம ஹோல்ஸ் போட்டுக்கலாம். மெலிஸ் ஹோல்ஸாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கலக்கி வச்சிருக்க பேட்டரை இப்போ ஒரு டம்ளரில் எடுத்து நம்ம அந்த வாட்டர் பாட்டிலில் சேர்த்துக்கலாம். ஒரு ரவுண்டான தட்டையான பேன் வச்சு இந்த மாதிரி நம்ம ஜிலேபி சுட்டு எடுக்கணும். கடாயில் நம்ம வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி ரவுண்டாக ஜிலேபி வராது. ஒரு தட்டையான பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கணும். ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது, ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ரவுண்டாக பொறுமையாக போட்டுட்டு, ஃபஸ்ட்டு சுடுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் இந்த மாதிரி கஷ்டமாக தான் இருக்கும். போட போட உங்களுக்கு பழகிடும். இப்போ நம்ம ஜீரா ஆற வச்சு, அதாவது மீடியம் சூட்டில் இருக்கணும். ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, ரொம்ப ஆரியம் போயிருக்கக்கூடாது. மீடியம் சூட்டில் நம்ம ஜிலேபி சுட்ட உடனே அதில் போட்டு முக்கி 2 நிமிஷத்தில் வெளியே எடுத்துடணும். அப்போ தான் நம்மளுக்கு மொறு மொறுன்னு சூப்பரான ஜிலேபி கிடைக்கும். இப்போ இதே மாதிரி மீதம் இருக்க மாவையும் நம்ம இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க. ஜீரா நம்ம செய்ததுக்கு அப்புறமா ரொம்ப ஆறவும் விடாமல் ரொம்ப சூடாகவும் இல்லாமல் லைட்டான சூடில் இருக்கும் போதே நம்ம இந்த மாதிரி ஜிலேபியை எடுத்து அதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் முக்கி எடுத்துட்டு உடனே எடுத்து சாப்பிட்டோன்னா சூப்பரான மொறு மொறுன்னு ஜிலேபி ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஜிலேபி சுற்றுறவங்களுக்கு வராது, எனக்குமே தான் வரல. அதுக்கப்புறம் நம்ம பழக பழக ரொம்ப அழகான ஷேப்பில் வந்துடும். உங்கள் வீட்லேயுமே உங்கள் குட்டீஸ்க்கு உங்கள் கையாலேயே நீங்கள் இதே மாதிரியே சூப்பரான ஜூஸியான ஜிலேபி செய்து கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.